வந்து இந்த வீடியோவை பார்த்தோம்னா நான் இந்த ப்ராடக்டை வந்து ஒரு கம்பேரிசனுக்காக காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டு வந்து லைஃப் லாங்கோட ப்ராடக்ட்டு. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒன்றா, இந்த ப்ராடக்ட்டும் ஒன்றா. இதுவும் 20 சென்டிமீட்டர் தான், இதுவும் 20 சென்டிமீட்டர் தான். இதுலேயும் அதே செட் ஆஃப் ஐட்டம் தான் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரியான ஐட்டம் தான் இருக்குது. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது 20 சென்டிமீட்டர்னு போட்டு கொடுத்துருக்கேன். நான் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனையும் காமிக்கிறேன். இந்த பாக்ஸோட டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்தீங்கன்னா அதே இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க. இதுவும் ஒன்றா. கைக்காக கம்பேரிசனுக்காக இது 20 சென்டிமீட்டர்னா இதுவும் 20 சென்டிமீட்டராக தானே இருக்கணும். சென்டிமீட்டர்னா இதுவும் 20 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். இதுக்குள்ளார ஃபிட் ஆகுது. இதுவுமே வந்து இதுக்குள்ளார ஃபிட் ஆகுது. டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்கேல் எடுத்துக்கோம் கம்பேரிசனுக்கு. எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராடக்டோட லென்த்து 20 சென்டிமீட்டர். ஓகே, ஆனால் அதே இந்த ப்ராடக்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர். இதாங்க, இது நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க. லைஃப் லாங் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனையும் சைட் டப்பாவையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து தப்பாக இருந்ததுனால. தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டை நம்பி வாழ்கிறோம். ஆனால் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்தவரை இந்த மாதிரியான சின்ன டிஸ்கிரிப்டிவ் எரர்ஸ், டிஸ்கிரிப்டிவ் மிஸ்டேக்ஸ், இல்லை ஸ்கேம் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை நெக்லிஜென்ஸ்னு சொல்லலாம். இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் பண்ணுற நெக்லிஜென்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து குயிக்காக வாங்குகிறோம். குயிக்காக வாங்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னென்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, நமக்கு வந்து ப்ராடக்ட் கம்மி ரேட்டாக இருக்கா, கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி விட்டுறோம். ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் குவாலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. குவாலிட்டி இஷ்யூஸ், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டியை செக் பண்ணுங்க. குவாலிட்டியை செக் பண்ணுறதுனா, இப்போ நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து 20 சென்டிமீட்டரான்ட்டு வந்து நான் வந்து ஜென்ரலாக இப்போ யாராச்சும் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலாக அது 20 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று ப்ராடக்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை 10 நிமிஷம் தேடி வாங்கியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு 15 நிமிஷம் வந்து நான் வந்து இவங்ககிட்ட பேசி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும். பெஸ்ட்டு ஒன்று வந்து இகாமர்ஸ் வெப்சைட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஓகே சூட்டபுளாக இருக்கா, இல்லை ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. என்னை பொறுத்தவரை நான் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை, நிறைய ப்ராடக்ட், அதாவது கம்மி விலையாக ஆசைப்பட்டு கம்மி விலைக்கு வருதுன்னு சொல்லி நிறைய வாட்டி வாங்கி இதே மாதிரி ஸ்கேமை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க.